வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் புதன் உதயமாகிறார். ஏப்ரல் 3வது வாரத்தின் நடுப்பகுதியில் அவர் உதயமாகிறார். மீனத்தில் புதன் உயர்வில் சிம்மம் கன்னி ஆகிய இந்த 2 ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். அதே நேரத்தில் தொடங்குவதற்கு முன் புதன் கிரகம் மற்றும் மீனத்தின் அதன் எழுச்சியை பற்றி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். சோதிட சாஸ்திரத்தில் கால உயர்வு என்பது உதயமாகும் ராசி. இங்கு நீண்ட சஞ்சாரம் மீனராசியில் புதன் உதயமாகும் நிகழ்வை நடத்துகிறது. எழுச்சி என்பது இந்த சூழலில் நாம் கருத்து கொள்ளக்கூடியது ஏற்றம் என்பதாகும். இங்கு புதன் வலுவிழித்திருப்பதால் அவர் உயர்ந்து சிறிது பலம் பெறுவதால் கணிசமான பலம் பெற்று ஜாதகர்களுக்கு நன்மை செய்கிறார். மீனத்தில் இந்த புதன் உதயத்தின் போது கிரகங்களின் ராஜாவான சூரியன் மேஷராசியில் பூமிக்கு அருகில் செல்கிறார். இந்த நிகழ்வின் போது அதன் மேன்மையின் அடையாளத்தை நாம் காணலாம். ஒரு வலிமையான புதன் வாழ்வில் அத்தியாவசியமான திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையான மனதையும் வழங்கக்கூடும். சோதிடம் மறைதல் போன்ற அமானுஷ்ய நடைமுறைகளில் மிகவும் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையில் மேலும் புதன் கண்ணியின் உச்சராசியை ஆக்கிரமித்தால் உங்களுக்கு அதிக ஞானத்தை உருவாக்கி அதன் மூலம் உங்கள் அறிவை விரைவாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மீனத்தில் புதன் உயர்வில் சிம்மம் கன்னி ஆகிய 2 ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்மராசி மக்களுக்கு புதன் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 8ஆம் வீட்டில் உதயமாகிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக சிம்மராசி மக்கள் தங்கள் நிதி தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருப்தியை பெறுதல் பற்றி அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களை விளம்பரப்படுத்த உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்ற கூடுதல் பலன்களை பெற நீங்கள் நிறைய திட்டமிட வேண்டியிருக்கிறது. மறுபுறம் நீங்கள் பரம்பரை மற்றும் பிற எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாகவும் ஆதாயத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு வேலைகளை மாற்றலாம். அது உங்களுக்கு தேவையான திருப்தி அளிக்காது. நீங்கள் அதிக வேலை அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடும் என்பதால் மீனத்தில் புதன் உதயமாகும் போது நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. வேலையை மாற்றுவது உங்களுக்கு பயனளிக்காது. வணிக பக்கத்தில் நீங்கள் வர்த்தகம், ஊக வணிகம் போன்ற வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நன்றாக செய்து நல்ல லாபத்தை பெறலாம் மற்றும் இந்த துறைகள் உங்களுக்கு போதுமான லாபத்தை வழங்கக்கூடும். ஆனால் மற்ற சாதாரண வியாபாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை தராமல் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பிடங்களை உணர்ந்து செயல்பட வேண்டியது சிம்மராசி மக்களுடைய கடமையாக இருக்கிறது. சிம்மராசி மக்களுடைய வணிக பக்கத்தில் நீங்கள் வர்த்தகம், ஊக வணிகம் போன்றவற்றில் சற்று ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும் என்று மறுமுறையும் கூறுகிறேன். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிம்மராசி மக்கள் நீங்கள் மிதமான அளவுகளை சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்க முடிந்தாலும் நீங்கள் அதிகமாக சேமிக்கும் நிலையில் இல்லாமல் இருக்கலாம். மாறாக நீங்கள் செலவுகள் மூலம் அந்த பணத்தை இழக்கவும் நேரிடலாம். சிம்மராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை தொழில் பிணைப்பையும் நெருக்கத்தையும் பராமரிக்கும் நிலையில் நீங்கள் இந்த சூழல் இல்லாமல் உங்களை தடுக்கிறது. ஒரு உறவில் சில தளர்வான முனைகள் இருக்கலாம். உங்களுக்கு அதை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியாமல் போகலாம். மேலும் உங்களுடைய சொந்த காரணங்களால் நீங்கள் மேலும் சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் துணையுடன் நல்ல முறையில் பழகி அவர்களை சாந்திப்படுத்துவது உங்களுக்கு கடமையாகிறது. சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள், பற்கள் மற்றும் காதுகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். கண்களின் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இது தற்சமயம் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தால் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. முடிந்தால் தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள். அவருக்கு நீர் கொடுத்து அர்க்கியம் செய்து அவரை வந்தனம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த உதயத்தின் போது அவர் 7ஆவது வீட்டில் உதயமாகிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேறலாம், வேலையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்தால் அதில் நீங்கள் தொடர்ந்து வளரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. நீங்கள் புதிய மக்களை உருவாக்கலாம், நல்ல நட்பை உருவாக்கி நலமுடன் வாழலாம். இதனால் நேர்மறையான பாதிப்புகளை உங்களால் வளர்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலையை புதன் பகவான் உதயத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். கன்னிராசி மக்களுடைய தொழில்துறையில் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையின் ஒரு பகுதியாகவும் தொகுப்பாகவும் இருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள் மற்றும் அதையே உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழலும் உங்களிடம் வந்து சேரும். உங்களின் வேலை பளு தன்மையால் நீங்கள் மிக அதிகமாக செல்லும் சூழ்நிலையில் இருக்கலாம். வேலையை பற்றிய உங்கள் உணர்வு உங்கள் அதிக உயரத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. வேலையின் மீதான உங்கள் ஆர்வமும் செயல்பாடும் அது பெரிய அளவில் உங்களுக்கு ஊக்குவிக்கும் உருவாக்குவதும் நல்லதொரு பயனை தரும்.
பதவி உயர்வு வாய்ப்புகளையும் காணுவீர்கள். மேலும் சம்பள உயர்வும் வளர்வதற்கு உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். கன்னிராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் தொடர்ந்தால் உங்கள் வணிக நடவடிக்கைகள் உச்சத்தில் இருக்கலாம். மீனத்தில் புதன் உதயத்தின் போது அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் செயல்திறனின் அடிப்படையில் நீங்கள் புதிய வணிகங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மையில் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நியாயமான நல்ல அளவிலான ஆதாய லாபத்தை பெற்று தரக்கூடிய நல்லதொரு வியாபார பலன் உங்களை நாடி வரும். இந்த காலகட்டத்தில் பணத்தின் முன்னணியில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் வசதியாக இருக்கலாம் மற்றும் பெரிய தொகையிலும் சேமிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் வந்து சேரும். ஊகங்கள் மற்றும் வர்த்தக நடைமுறைகள் போன்றவற்றின் மூலம் நீங்கள் கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் உறவை பொறுத்தவரை இந்த காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை துணை நல்லிணக்கத்தை பெற முடியும். ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்புவதில் நல்ல மதிப்புகளை நிறுவி அதை ஏற்று நடத்தும் தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் உறவில் அதிக நட்பான இயல்பை பேணக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு யாவும் நன்மையாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். கன்னிராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் நிலையில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் நலமுடன் வாழ்வீர்கள். மற்றும் சாதாரண சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றி அவை யாவும் மறையும். இருந்தாலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பரிகாரம் தினமும் பெருமாளை வணங்கி அவரது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.